அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. ஹார்ட் எல்இடி லைட்டில் அந்த ஜாயின் பண்ணியிருக்க ஒயரு கட் ஆயிடுச்சு. அதை எப்படி சால்ட்ரின் வச்சு பற்ற வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ சால்ட்ரின் வைக்கணும். அதுக்கு சால்ட்ரினை ஆன் பண்ணி வச்சுட்டு அடுத்தாப்புல இதில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம சால்ட்ரின் வைக்கணும். இப்போ அதில் கரெக்டாக கட் ஆனதுனால அந்த சால்ட்ரின் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால நான் லைட்டாக ஹீட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை எடுத்து விட்டுக்குருவோம். எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் மைனஸில் பிளேடு ஏதாச்சும் வச்சு லைட்டாக சுரண்டிட்டு பேஸ்ட்டு சால்ட்ரின் பேஸ்ட் வச்சு ஒயர் வச்சு ஹீட் பண்ணி சால்ட்ரின் வைக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த லைட்டில் சால்ட்ரின் வைக்கணும். அப்போ தான் அந்த ஒயர் வச்சு நம்ம சால்ட்ரின் வைக்கும்போது கிரிப்பாக பிடிக்கும். அதனால் அந்த லைட்டில் லைட்டாக 2 சைடும் ப்ளஸ் மைனஸில் சால்ட்ரின் பேஸ்ட்டை தடவிட்டு அடுத்து ஈயத்தை சால்ட்ரினில் வச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் மைனஸில் கரெக்டாக வைக்கணும். ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் ஜாயின் பண்ணிடாமல் வைக்கணும். அடுத்தாப்பில் அந்த ஓல்ட்ரு ஒயர் எடுத்து அதையும் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக சால்ட்ரின் வச்சு பற்ற வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் இழுத்து பார்க்கணும் வருதான்னு. கிரிப்பாக பிடிச்சிக்கிடுச்சு. இப்போ அந்த சார்ஜர் எடுத்து கரெக்டாக வச்சு செக் பண்ணி பார்க்கோம், ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ஒயரு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி லைட்டாக பெவிக்விக்கு அதில் ஊற்றிக்கிடுவோம். பெவிக்விக்கு ஊற்றி ஒட்டி பார்க்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை மட்டும் வச்சு பெவிக்கு லைட்டாக அதில் ஊற்றாமல் கீழே அந்த பலகையில் லைட்டாக ஒரு சொட்டு வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அப்படி லைட்டாக தொட்டு வைக்கணும். வச்சு அமுக்கிக்கிடுவோம். அமுக்கிட்டு அடுத்தாப்புல மேலே உள்ள ஒயரையும் அதே மாதிரி வச்சு அமுக்கிக்கிடுவோம். இந்த பேஸ்ட்டை போட்டு ஒட்டினாலும் ஒட்டாமல் இருக்குது. இதில் குளூ வச்சு ஒட்டினா தான் அந்த இடத்துல கரெக்டாக நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேஸ்ட்டு ஊற்றினா நிற்க மாட்டேக்கு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் நம்ம ஒட்டி பார்த்தோம், ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகலை. அதே மாதிரி இந்த பெவிக்விக்கு நிறையா ஊற்றிட்டோம்னா அந்த பின்னாடி அந்த பேஸ்ட்டு தடம் தெரியும். அதனால் பேஸ்ட்டை லைட்டாக தொட்டு வச்சோம். இருந்தாலும் அது ஒட்டலை. சரி அதை விட்டுடலாம். அதனால் அப்படியே விட்டுடலாம். இப்போ இதை செக் பண்ணி பார்க்கோம், நல்லா ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம சால்ட்ரின் வச்சு பற்ற வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.